ஏற்கனவே 2 முறை எழுதி கொடுத்தாங்க, வழக்குல இருந்து வெளியே போறேன்னு எழுதி கொடுத்தாங்க. மீண்டும் அந்த வழக்கை புதுப்பிக்கிறாங்க. அதுதான் நீங்களே சொல்றீங்க, அதுல இவ்வளவு குழப்பம் இருக்கு. அவங்க விசாரிக்கட்டும், நேர்மையா விசாரிக்கட்டும். நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம். அவங்க நேர்மையா விசாரிச்சு என்ன நடக்கணுமோ நம்ம பார்ப்போம், நம்ம அதை செய்வோம். அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு. இவங்களாதான் இந்த தேதியை 27ஆம் தேதி கொடுங்க, நீங்க எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க. நம்ம வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு? 2 வாரம் அவர் ஊர்ல இல்ல, தொடர் பயணம். அவர் எங்க ஓடி போயிட போறாருங்க? ஒரு நாளைக்கு 3 தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க கணவர். எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே, அங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு. அங்க இருந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன எங்க ஓடிய போயிட போறாரு? எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு, எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு. ஓடியா போயிடுறாரு. சொன்ன தேதியில அவர் வருவாரு, அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு. இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்திருக்கீங்க, அது என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. நேற்று வழக்கறிஞர்கிட்ட பேசுனீங்கல்ல, அது கிழிச்சது குறித்து என்ன சொன்னாங்க? தவறு இல்லையா, கிழிக்கலாம் இல்ல, அது அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது நம்ம எடுக்கிறது தவறு இல்ல. அது அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க நியாயமா என்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதை சரி வீட்டுல யார்ட்டையே கொடுத்துருக்கலாம், அவங்க கொடுக்கல. அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க, அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். அது தவறு இல்ல. இன்னைக்கு போர்டு வச்சிருக்கான காரணம் என்ன? நிறைய வந்துகிட்டே இருக்கு தம்பி, வந்துட்டே இருக்கு. கேட்டை வேற சுத்தம் பண்ணணும், அது நல்லா ஒட்டிடுறாங்க, கிழிக்க வேண்டியது இருக்கு. இதனால நாங்க அப்படியே எடுத்துட்டு போய் உள்ள வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வெளியே வச்சிருவோம். நாங்க கிழிக்கலாம் இங்கதான் இருக்கு, வச்சுக்கோங்க. இன்னும் ஒட்டுங்க, இது ஒட்டுங்க, நல்லா இருக்கு, இருக்கட்டும். ஆனா கேட்டு ரொம்ப பாலாக நாங்க சுத்தம் பண்ண முடியல. அதனால ஒருங்கிணைப்பாளர் சீமான் வராரா? எத்தனை மணிக்கு வராரு? அது அவர் பேசிப்பாங்க, வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு காவல்துறையில அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? யாரு தம்பி? நான் பேசினேன். அவரு எனக்கு என்னன்னா, என் தம்பிய அப்படி கூட்டு போயிட்டாங்க, அண்ணனை நம்ம கண்ணு முன்னாடி அப்படி கூட்டு போயிட்டாங்க. எனக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் வீட்டுல இதை பண்ணுவாங்க, ஒரு தலைவர் வீட்டுல இப்படி பண்ணுவாங்கன்றது நான் துளியும் எதிர்பார்க்கல. அவங்க நம்மளுக்கு ஒன்னும் அடிப்பணிஞ்சு போவேன்னா, நேர்மையா நடந்துகிட்டா போதும், சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்க மேல நாங்க மரியாதை வச்சிருக்கோம், அதே மரியாதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்ல. சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும். நான் நேற்று சொன்னேன், அவர் நீ கவலைப்படாது. எனக்கு அவங்க 2 பேரும் போனதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அது அவங்களோட இன்டென்ஷனா தான் நம்மள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணோட பிரவீன் அது பண்ணிட்டாரு, டிஸ்டர்ப் பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவரை பண்ண முடியல, என்ன பண்ணாரு? ஆனா நான் இரவு வரைக்கும் காத்திருந்தேன், அவர் எப்படியாவது அவங்க 2 பேரும் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது நடக்கல. பாப்பா, இனி நம்ம நீதிமன்றத்து மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கோம். நம்ம வழக்கறிஞர்கள் கிட்ட கேட்டு ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்திருக்கோம். வீட்டுல இருந்த ஒரு தம்பி அதை பார்த்த ஒரு தம்பி புகார் கொடுத்திருக்காரு. பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்கறதா என்னன்னு நான் பேசிட்டு முடிவெடுப்பேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.